வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் சண்டே. இந்த வீடியோவில் முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலர் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. ஈஸ்மை ட்ரிப் நிறுவனம் பற்றி கேட்டிருக்கிறாரு, பார்க்கலாம். ஷேர் ப்ரைஸ் ஹை வந்து 22 ரூபா, லோ 8 ரூபா 75 பைசா. க்ளோசிங் வியாழக்கிழமை 8 ரூபா 86 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 16,308 கோடி. பிஇ ரேஷியோ 30 இருக்குது. முதலாம் காலாண்டு முடிவுகள் ஆண்டுக்காண்டு பார்ப்போம். 2023 146 கோடியாக இருக்குது நிகர வருமானம். 2024 119 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2025 102 கோடியாக குறைஞ்சிருச்சு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2023 37, 2024 18, 2025 13. அதாவது ஒரு பங்குக்கான வருமானம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. காலாண்டுக்கு பார்ப்போம். சென்ற காலாண்டு நிகர வருமானம் டிசம்பரில் 33 கோடி, மார்ச்சில் 6.40 கோடி, ஜூன் குவார்ட்டரில் 1.52 கோடி. அடுத்த தடவை நஷ்டத்துக்கு போயிடும் போல் தெரியுது. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெவென்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஈஸ்மை ட்ரிப்பு மேலே இருந்து 50% விழுந்திருக்கு பங்கு. ஆனால் இதுக்கான சில காரணங்களை பார்ப்போம். இவங்க வந்து ஈஸ்மை ட்ரிப்பை வந்து மேக்மை ட்ரிப் அப்புறம் யாத்ரா போன்ற நிறுவனங்களோட கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறாங்க இவங்களோட காம்படிட்டரு. அப்புறம் நிகர வருமானம் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. தலைமை நிர்வாக அதிகாரி நிஷாந்த் பிட்டியோட ராஜினாமா, அப்புறம் ப்ரொமோட்டர் தொடர்ந்து பங்கை விற்றுட்டு வர்றாங்க. இதெல்லாம் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஈஸ்மை ட்ரிப்போட மேலே இருக்க நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டு வருது. பங்கின் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்ப்போம். அதாவது உள்ளார்ந்த மதிப்பு, பங்கு எவ்வளோ விலை பெறும், 10 ரூபா வருது. இப்போ வேல்யூஷன் பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நண்பரே, இந்த ஸ்டாக்கில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினச்சா ஸ்விங் ட்ரேடிங் இல்லாட்டி லாங் டேர்முக்குனாலும் ஸ்டாப் லாஸ் 8 ரூபா 80 காசு ஸ்ட்ராங்காக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணலாம். 8 ரூபா 80 காசை உடச்சா வெளியே வந்துடணும். காரணம் வந்து நான் வாங்கினா இந்த ரேட்டுக்கு தான் நானும் வாங்குவேன். அதனால் நீங்கள் வந்து 8.80 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணலாம் இந்த நிறுவனத்தை. மற்றபடி இப்போ ரொம்ப ப்ராஃபிட் லாஸ்லாம் ரொம்ப குறவாக இருக்குது. பல நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போதைக்கு லாங் டேர்முக்கு வச்சுக்கிற வேணாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். 8.80 ஸ்டாப் லாஸ். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வந்து நண்பர் சப்ஸ்கிரைபர் தமிழ் செல்வன் அப்படி ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, ரிலையன்ஸ் பவர் பற்றி சொல்லுங்கன்னு. ரிலையன்ஸ் பவர் ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 76, லோ 29 ரூபா 25 பைசா, க்ளோசிங் 43, பிஇ ரேஷியோ 5.63. ஆண்டுக்காண்டு மொத்த விற்பனை 1992 கோடி சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு 1885 கோடி, 5% விழுந்திருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் வந்து 358 கோடி, 10% இறங்கியிருக்கு. வரிக்கு பிந்திய லாபம் 44.68 கோடியாக இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. காரணங்களை பார்ப்போம். அதிகமான கடன், நிதிமுறை முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள், கடன் சுமையை நிர்வகிப்பதில் திறனில்லாதது, கடன் குற்றச்சாட்டு, மோசடி குற்றச்சாட்டில் சமீபத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியோட ரைடு, இதெல்லாம் காரணமாக இருக்குது. பங்கிலிருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பல பிரச்சனைகள் சுற்றி இருக்குது பங்கை. இது வந்து மறுபடியும் 2 ரூபா 3 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் கவனமாக இருங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஷேரில் முதலீடு பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா 39 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 39 கீழே போனால் எந்த காரணத்தை கொண்டு வச்சுக்கிறாதீங்க, பங்கை வெளியேறிடுங்க. 39 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாகவும் இருக்கணும். கத்தி மேலே நிற்கிற மாதிரி ரொம்ப கவனம். அப்புறம் மூணாவது வந்து அன்பு 2 அப்படிங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. அதாவது டாப் 5 எத்தனால் ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம எத்தனால் ஸ்டாக் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இஐடி பேரி, விலை வந்து 1161 ரூபா, பிஇ ரேஷியோ 20. ரெண்டாவது பல்ராம்பூர் சின்னி 567 ரூபா விலை, பிஇ ரேஷியோ 27. திரிவேணி 510 ரூபா விலை, பிஇ ரேஷியோ 47. ஸ்ரீ ரேணுகா சுகர் 28 ரூபா விலை, பிஇ ரேஷியோ ஒன்றும் கணக்கில் இல்லை. பண்ணாரி அம்மன் சுகர் 3750 ரூபா விலை, பிஇ ரேஷியோ 41. இந்த 5 ஸ்டாக் கேட்டிருக்கிற டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் இது. 5லேயும் வந்து எல்லாமே நல்ல ஸ்டாக் தான். இதில் நம்ம வந்து இப்போதைக்கு வேல்யூஷன் சீப்பாக இருக்கிற ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இஐடி பேரி தான். அது வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா 960 கன்சிடர் பண்ணலாம், 860 கன்சிடர் பண்ணலாம். இப்போ விலை கொஞ்சம் கூட இருக்குது, பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இறங்கும். 960 கன்சிடர் பண்ணலாம் முதல் முறை. ரெண்டாவது முறை 840 கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். நல்ல ஒரு நிறுவனம். சாலி மஸ்தான்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஃபுரோ ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு.
ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹10.55, லோ 94 பைசா, பிஇ ரேஷியோ 106. நிறுவனம் வந்து வரிக்கு பிந்திய லாபம் 2.54 கோடியாக இருக்குது. நிகர விற்பனை 10.52 கோடியை தாண்டி இருக்குது. கடந்த காலாண்டை பார்க்கும்போது விற்பனை வலுவான வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து இபிஎஸ் வந்து இறங்கிக்கிட்டு வர்றது நெகட்டிவாக பார்க்கப்படுது. 3 மாதத்தில் பங்கு விலை கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இனிமேல் ஏறுமா அதிகமானது சந்தேகம்தான். அதனால் நீங்கள் ₹9.80 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணலாம். ₹9.80 உடச்சா நீங்கள் வெளியே வர்றது தான் நல்லது. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுங்க. தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.